ஹாய்ங்க, வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் எத்தனை வகையான மல்லிகைப்பூ செடி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து குண்டு மல்லி, சிங்கிள், கடையிலலாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மல்லி அது. இது வந்து இருவாச்சி மல்லி, 5 அடுக்கு, நல்லா பெருசாக பூக்கும், தாமரை பூ மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து குண்டு மல்லி அடுக்கு, அடுக்குலேயே குண்டாக, நல்லா குட்டையாக குண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ராமர் மல்லின்னு சொல்லுவாங்க. நல்லா நீளமாக இதழ் வந்து 5, 6 இதழ் இருக்கும், நல்லா நீள நீளமாக வரும் அது. இது வந்து இருவாச்சியில் 3 அடுக்கு. இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அந்த 5 அடுக்கை விட இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், 3 அடுக்கு இது. இது வந்து ராஜமல்லி, நல்லா பெருசாக பூக்கும், நல்லா ரோஸ் மாதிரி நல்லா பெரிய பூவாக இருக்கும், ரோஸ் மல்லின்னு கூட சொல்லுவாங்க அதை. இது வந்து இருவாச்சிலே பார்த்திங்கன்னா 2 அடுக்கு. இந்த 2 அடுக்கு வந்து எப்பவுமே பூ பூத்துக்கிட்டே இருக்கும். வாசனை வந்து நல்லா இருக்குங்க, மைல்டான வாசனை, சூப்பராக இருக்கும் இந்த பூ. எல்லா பூவை விட இந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது இல்லாமல் நித்திய மல்லி இருக்குது, ஜாதி மல்லி இருக்குது, அதெல்லாம் வந்து கொடி வகைகள். இது செடியில் பூக்கிறது இதுதான். முல்லைப்பூவும் இருக்குது, முல்லை இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. இது கொஞ்சம் பறிக்கிற மாதிரி இருந்ததுனால இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் நாளைக்கு எடுக்கிற மாதிரி நிறைய இருக்குது. இந்த செடி எல்லாமே பார்த்திங்கன்னா குச்சி வச்சு வந்தது தான். போகிற இடத்துல எங்கேயாவது மல்லி செடி கிடச்சிதுன்னா அதுலேருந்து ஒரு கிளை வாங்கின்னு வந்து வைங்க, சூப்பராக வரும். இந்த மாதிரி கிளை வைக்கிறது இந்த வெயில் டைமில் வைக்காமல் மழை வர சமயத்தில் வச்சோம்னா சூப்பராக வேர் பிடிச்சி வந்துடும். இந்த மல்லி கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.